இது ஒரு அரசியல் தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை விட ஒரு திரை கதாநாயகரை காண்பதற்காக கூடிய பெரும் திரள். அரசியலில் சினிமா என்பது பிற மாநிலங்களிலும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் அளவுக்கு இருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்திராத பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் திரை கவர்ச்சி என்பது மோகமாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்திராத பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறி இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேரணி பிரச்சாரம் போன்றவற்றை நடத்துகிற போது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். ஆனால் இதுவரை இதுபோல கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழக்கும் ஒரு பேரவலம் நடந்ததில்லை. எனவே இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்க ஒண்ணா துயரமாக இது மாறியிருக்கிறது. 39 பேரையும் பறிகொடுத்து தவிக்கிற இந்த குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அந்த தொகையை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை அளிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த துயரம் நடந்தேறிய உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு சென்று நள்ளிரவு வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியது துயரத்தில் உறைந்திருக்கும் நம்மை போன்ற அனைவருக்குமே ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த துயரத்தில் மிக தீவிரமான முறையிலே மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை, துயர் துடைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரியது.